மருமகள் டுடே எபிசோட் சேது இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சேது மேலேயும் அவங்களுடைய அப்பா மேலேயும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸோட வீட்டுக்கு வராங்க, ராஜாங்கத்தோட வீட்டுக்கு. அதை பார்த்ததுமே ராஜாங்கம் ஷாக் ஆகுறாங்க. சார் என்ன விஷயம்ன்றாங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களாமே, என்ன இருந்தாலுமே நீங்கள் பண்ண தப்பு தானே ராஜாங்கன்றாங்க. ஊர் பெரியவங்க நீங்கள் யாரும் உங்களுக்கே தெரியும் இல்லை. அப்படி இருக்கிற போது எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தானே நீங்கள். ஆனால் நீங்களே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களே, அது கொஞ்சம் கூட தப்பா இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் அவங்களுக்கு அதாவது தப்பாவே படாது சார்ன்றாங்க. ஏன்னா அவங்க வீட்டு விஷயம் வேற, எங்க வீட்டு விஷயம் வேற அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்கன்றாங்க. என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களே. பார்த்தீங்கல்ல, அவங்க பையன் தப்பு பண்ணியுமே என் பிள்ளை தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு விட்டு கொடுக்காது பேசுறாங்க. அப்ப எங்க சார் தப்பு இருக்குன்றாங்க. இவங்க பக்கம் தானே சார் எல்லா தப்புமே இருக்கு. சார் இவங்கள அவ்வளோ ஈஸியாக நினைச்சிடவே கூடாது சார்ன்றாங்க. நாம நினைக்கிற மாதிரி ஆள் இவங்க கிடையவே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்களை நீங்க கண்டிப்பா கண்டிச்சாகணும், விசாரிச்சாகணும். என் பையனுக்கு என் பொண்ணுக்கும் இந்த சேதுவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். என் பொண்ணுடைய வாழ்க்கை அழிச்சு அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் ஆதாரத்தோட பேச சொல்லுங்க. அண்ணே ஆதாரம் உனக்கு தெரியாதானே, நீ கண்ணால தானே பார்த்தன்றாங்க. இங்க பாருங்க சார், தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க அவங்க தமிழ் செல்வி சொல்றாங்க. ஏன்னா என் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு, அவரை பத்தி எனக்கு தெரியும். இவங்க சும்மா தேவையில்லாத இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாமரைக்கு என் புருஷன் மேலே ஒரு கண்ணு இருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அது இப்போ நடக்க போகுது அப்படின்னு நினச்சா இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏமா நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, அவங்க பொண்ணுடைய விஷயத்தில் இப்படி போய் சொல்லுவாங்களாமான்றாங்க. அதனால ஸ்டேஷனுக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.